Dear students, welcome back to Nurses Profile channel. BSc Microbiology. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இந்த BSc Microbiology கோர்ஸ் பத்தி சொல்லுங்க அண்ட் அதோட ஸ்கோப் பத்தி விரிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த கோர்ஸை சூஸ் பண்றதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புவாங்க. பொதுவாக வந்து யாருக்கு சயின்ஸ்ல ரொம்ப ஆர்வம் இருக்குதோ, மைக்ரோ ஆர்கானிசம் மேல ரொம்ப பற்று இருக்குதோ, அவங்க இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த கோர்ஸ்க்கு உண்மையிலேயே ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இந்த கோர்ஸ்க்கு வந்து ஸ்கோப் இருக்குது. எவ்வளவோ டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது. நீங்க ஒரு பிஎஸ்சி பாட்னி, சுவாலஜி இந்த மாதிரி சூஸ் பண்றத விட பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி சூஸ் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க. நீங்க எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கான ஸ்கோப் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்போதான் நம்ம நியூவா வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் நர்சஸ் ப்ரொஃபைலோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி 3 வருஷத்துக்கான படிப்பு. உங்களோட சப்ஜெக்ட்ல வந்து பாட்னி, சுவாலஜி இருந்தால் நீங்கள் வந்து படிக்கலாம். ஒரு 45% இல்லைனா 50%க்கு மேலே உங்களோட 12th நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் திங், இந்த கோர்ஸ் எங்கெல்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் ரன் பண்ணக்கூடிய நிறைய காலேஜஸ்ல இந்த கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த கோர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. தமிழ்நாடு ஆர்ட் அண்ட் சயின்ஸ், அதாவது டிஎன் காசா அட்மிஷன் வரும்போது நீங்க இந்த கோர்சஸ்க்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு வருஷமும் 12th ரிசல்ட் வந்து செகண்ட் டே இல்லைனா தேர்ட் டே இந்த டிஎன் காசாவோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா டிஎன் காசால அப்ளை பண்ணி இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம். படிச்சு முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது உங்களுக்கு. நீங்க எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பண்ணலாம். சாதாரண டிகிரி கோர்ஸ் மாதிரி இந்த பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி கிடையாதுங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு வேல்யூ உள்ள கோர்ஸ் தான். பொதுவா இந்த கோர்ஸ்ல நீங்க மைக்ரோ ஆர்கானிசம் பத்தி ரொம்ப டீடைல்டா படிப்பீங்க. இந்த மைக்ரோ ஆர்கானிசமோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஜெனெடிக்ஸ் என்ன, எந்த மாதிரி இது வந்து ஹியூமன் ஹெல்த்ல இம்பாக்ட் பண்ணுது, நல்ல பாக்டீரியா எது, கெட்ட பாக்டீரியா எது, நல்ல பாக்டீரியா நமக்கு லைஃப்க்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணுது, அதே மாதிரி கெட்ட பாக்டீரியாவால நமக்கு என்ன நோய்கள்லாம் வருது, அதே மாதிரி வைரஸ் பத்தி, ஃபங்கஸ் பத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா டீடைல்டா நீங்க வந்து படிப்பீங்க. நம்மளோட ஹியூமன் பாடியில இந்த பாக்டீரியா அண்ட் வைரஸ் என்ன ரோல் பண்ணுது அப்படிங்கிறதையும் ரொம்ப டீடைல்டா படிப்பீங்க. ரொம்ப ஒரு நுணுக்கமா படிக்கக்கூடிய படிப்புன்னு கூட இந்த படிப்பை சொல்லலாம். படிச்சு முடிச்சுட்டு நீங்க ஹெல்த் கேர் செக்டர்ல ஒர்க் பண்ணலாம், ரிசர்ச் யூனிட்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம், லேப் சைட்ல உங்களால ஒர்க் பண்ண முடியும், அண்ட் ஃபார்மசி சைட்ல உங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும், என்விரான்மெண்டல் ஹெல்த், நம்மளோட அக்ரிகல்ச்சர், அது மட்டும் இல்லாம ஃபுட் இண்டஸ்ட்ரி, டைரி இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. ஒரு லேப் டெக்னீஷியன் என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்களுமே எலிஜிபிளான பர்சன்ஸ் தான். ஹெல்த் கேர் அண்ட் கிளினிக்கல் சைடில் நீங்கள் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல், டயக்னோஸ்டிக் லேப் அண்ட் ரிசர்ச் சென்டரில் எல்லாமே ஒர்க் பண்ண முடியும். பயோமெடிக்கல் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். பப்ளிக் ஹெல்த் மைக்ரோபயாலஜிஸ்டாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டடாக ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட், அசோசியேட், ஃபார்மகாலஜிஸ்ட், கிளினிக்கல் அண்ட் வெட்டினரி மைக்ரோபயாலஜிஸ்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். இதே மாதிரி உங்களால் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ண முடியும். ஃபுட் டெக்னாலஜிஸ்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் டெக்னாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜராக ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அதே மாதிரி என்விரான்மெண்டல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜிஸ்ட், அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜிஸ்ட் அண்ட் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா லேப் டெக்னீஷியன், சேல்ஸ் ஆர் டெக்னிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் சயின்ஸ் ரைட்டர், காப்பி எடிட்டர், லெக்சரர், ப்ரொஃபஸராக கூட உங்களால் என்ன செய்ய முடியும்னா ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மைக்ரோபயாலஜி முடிச்சவங்களுக்கு நல்ல சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் சேலரியே அபவுட் 20,000 உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பட் எல்லாருமே வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுங்க, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பண்ணுங்க. அது பண்ணும்போது இன்னும் உங்களோட வேல்யூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களால் டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளேயும் நுழைய முடியும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ் தான் இந்த பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. விருப்பம் இருக்கவங்க தைரியமாக என்ன செய்யலாம் அப்படின்னா தேர்ந்தெடுத்து படிக்கலாம். படித்து முடிக்கும்போது உங்களோட ஸ்கில்ஸை நல்லா வளர்த்துக்கோங்க. படிக்கும்போது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் படித்த ஸ்கில்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் அந்த ஃபீல்டில் உங்களால் சைன் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸ் எடுக்கிறவங்க ஸ்டடீஸில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்ல நாலேஜபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல இடத்துல ரீச் ஆகி சைன் ஆக முடியும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.